வணக்கம், வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சுவையான தக்காளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. நமக்கு டெய்லி பார்த்திங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாகவே இருக்கும் லேடிஸ்க்கெல்லாம். அந்த மாதிரி சமயத்தில் டக்குன்னு இந்த மாதிரி வெறும் தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம வீட்டில் சுவையாக இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு செய்திடலாம். காய்கறிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வாங்க இந்த சூப்பரான தக்காளி குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குழி கரண்டி அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். அது சின்ன கரண்டி தான் நான் எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அந்த துவரம்பருப்பை. இப்போ இதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்து இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இப்போ எல்லாமே பருப்பு கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லா தக்காளியுமே பருப்பு கூட சேர்த்துட்டு தக்காளி நல்லா முங்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். சில தக்காளி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கெட்டு போயிருக்குங்க. அதனால் கட் பண்ணும்போது எல்லா தக்காளியுமே நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். தக்காளி நல்லா அருமையாக வெந்திருக்கும். சூப்பராக தக்காளியெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ பருப்பு தண்ணி அப்படியே குக்கர்லேயே இருக்கட்டும். நம்ம வெறும் இந்த தக்காளியை மட்டும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க. எல்லா தக்காளியும் நல்லா ஆறின பிறகு அதில் இருக்க தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு தக்காளிக்கு மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறினா தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நமக்கு. இந்த மாதிரி எல்லா தக்காளிக்குமே இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா தக்காளியை கையால் பிசைஞ்சிட்டு நம்ம இந்த பருப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு லேசாக மசிச்சு விட்டுடுங்க. ஒன்றும் பாதியமாக ரொம்ப கொலலாம் மசிக்க தேவையில்லை. அந்த கரண்டியில் எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணிக்குன்னு எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. வெறும் தக்காளியை மட்டும்தான் பிசைஞ்சு சேர்த்துக்கணும். பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தோல் வந்திருக்குது. இந்த அளவுக்கு தோல் இருந்தால் கண்டிப்பாக சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை அலசி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 6-7 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகும் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா பொருளுமே பச்சையாக தாங்க சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாமே இந்த மாதிரி தக்காளி குழம்புக்கு பச்சையாக சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு கிராமத்து சமையல்னே சொல்லலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க வேண்டியது தான். இது வேலை ரொம்ப சுலபமான வேலைங்க. இதுக்கு நல்லா இந்த வெங்காயம், மிளகாய், பூண்டெல்லாம் நல்லா வேகணும், அவ்வளோதான். ரொம்ப திக்காயிட்டாலும் கடுத்துரும் ஒரு மாதிரி. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கணும். இதுக்கு உப்பு காரமெல்லாம் நல்லா துடிப்பாக இருந்தால் தாங்க இந்த தக்காளி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா கடுத்துரும். இப்போ இது நல்லா சேர்ந்தாப்பில் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே இப்போ எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு சோம்பு தாங்க போட்டு தாளித்தா நல்லா மணமாக இருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து லேசாக தட்டி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப பவுடர் ஆக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு தட்டிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் சேர்த்துக்கலாம். 6-7 வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. வெறும் பச்சை மிளகா வரமிளகா மட்டும்தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக குழம்பு வச்சு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. இது நல்லா ரசம் மாதிரி தாராளமாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சூடான சாதத்தில் போட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை இந்த தக்காளி குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி விட்டுறலாம். நல்லா பச்சை கொத்தமல்லியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா தளன்னு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் காய்கறி இல்லாதப்போ கூட கவலையே வேண்டாங்க. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக காய்கறி இருக்கோ இல்லையோ தக்காளி கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த மாதிரி தக்காளி இருந்தாலே போதும். சுவையான இந்த மாதிரி ஒரு அருமையான தக்காளி குழம்பு செய்தெல்லாம் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதை சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக சாப்பிட்ணும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.